துஆவை நம்ம அதிகமாக ஓதக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மனிதர் நுழையும் போது சலாம் கூறி ஓதி போயிட்டு சூரத்துல் இஹ்லாஸை ஒரு முறை ஓதிட்டு ஸலவாத்தை என் மீது 3 முறை யார் ஓதுவாரோ அவரின் வாழ்வாதாரத்தை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள நுழையிலேயே நம்மெல்லாம் எப்படி டென்ஷன்கள்ல உள்ள போறோம். நம்ம ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. உள்ள போகும்போது நம்ம இதுதான் குறிக்கோள். பிஸ்மி சொல்லி சலாம் சொல்லி உள்ள போயிட்டோம். போனதுக்கு பிறகு சூரல் இஹ்லாஸுக்கு பிறகு 3 முறை ஸலவாத்து. இது ஓதுவதனால அன்றைய நேரத்தை நம்ம சேமிச்சு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இது ஓதுனாதான் அந்த நேரம் நம்மளுக்கு பலனுள்ள நேரம். இவ்வளோ வெளியே போயிட்டு வந்திருக்கோம், வெளியே சுற்றிட்டு வந்துட்டோம், இப்போ வீட்டுக்குள்ள நுழையில நம்மளுக்கு இது ஸலவாத்தோடு நான் முடிச்சிருக்கேன். அல்ல ஏன் வாழ்வாதாரத்தை நீ எடுத்துக்க. அப்போ அந்த வாழ்வாதாரம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ்